வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகரிஷி அவர்களின் நாளொரு நற்சிந்தனையில் ஐவகை பற்று என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். இயற்கையின் ஒரு கூறுதான் மனிதன். ஆனாலும் பேரியக்க மண்டலத்தில் விளங்கும் எல்லா சிறப்புகளும் நுணுக்கமாக உள்ளடக்கம் பெற்ற திருவுருவமாக மனிதன் திகழ்கிறான். இயற்கையின் ஆதிநிலையாகிய மெய்ப்பொருள் மனித நிறத்தில் தான் தன் பெருமதிப்பை உணர்ந்து நிறைவு கொள்ளும் அறிவாற்றலாக அமைந்திருக்கிறது. இவ்வறிவு ஐம்புலன்கள் மூலம் பொருள்கள், மக்கள், இன்ப துன்ப உணர்வுகள் இவை வரையில் எல்லை கட்டி குறுகி நின்று இயங்கும் போது மாயையாகவும் உணர்ச்சி வயமாகவும் சிறுமை அடைகிறது. அவ்வறிவு தனது இயக்கத்திற்கு உலக மக்கள் சமுதாயத்தின் எண்ண அலைகளும் பேரியக்க மண்டலத்தில் இயங்கும் எல்லா தோற்றங்களின் ஆற்றலும் அடிப்படையாக அமைந்து தான் அறிவின் முழுமை பெற்று உய்ய உதவியாக உள்ளன என்ற விளக்கத்தில் மெய்ஞானமாகி விரிவும் விழிப்பும் பெற்று நிறைவு பெறுகிறது. எனவே எல்லையற்ற அருட்பேராற்றலின் ஒரு பகுதியே ஒவ்வொரு மனிதனும் என்ற உண்மையினை உணர்ந்து அதனை மறவாமல் இருக்கவும் பழகிக்கொள்ளவும் வேண்டும். அகன்ற பேராற்றலை மறவாத விழிப்போடு உலக வாழ்வை நடத்தும் போதுதான் பற்றி நிற்பதிலும் பற்றின்மை என்ற தகைமை மனிதனுக்கு உண்டாகிறது. உலக வாழ்வில் பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்று ஏற்படுவது இயல்பே. கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடு இப்பற்றுகளை வளர்த்தும் காத்தும் கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியமானவை. நீரில் குளிப்பது தேவைதான், ஆனால் நீரில் மூழ்கிவிடாமலும் காத்து கொள்ள வேண்டும். நெருப்பு வாழ்க்கைக்கு பல வகையிலும் தேவைதான், ஆனால் நெருப்பு எரித்து விடாமலும் காத்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன். இறை நிலையின் ஒரு சிறு பகுதிதான் மனிதன். பேரியக்க மண்டலத்தில் உள்ள அனைத்து நுணுக்கங்களையும் சிறப்பாக ஒருங்கே பெற்றுள்ள ஒரு திரு உருவம்தான் மனிதன் என்கிறார் மகரிஷி அவர்கள். அந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு இருக்கின்றது. அந்த ஆறாவது அறிவு என்பது இறைநிலையே ஆறாவது அறிவாக உருப்பெற்று மனிதன் என்கின்ற திருவுருவாக பிறப்பெடுத்திருக்கிறது என்ற அறிவை உணர்வதற்கான அறிவுதான் அந்த ஆறாவது அறிவு. ஆனால் இப்படிப்பட்ட அந்த அறிவு ஐம்புலன்கள் மூலம் பொருள்கள், மக்கள், இன்ப துன்ப நுகர்வுகள் இதன் மூலம் சிக்குண்டு மாயையில் சிக்கி தவிக்கின்றது. மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்ற ஐவகை பற்று என்பது ஒரு பொருளின் மீது பற்று, மக்களின் மீது பற்று, எதிர்பாலினரின் மீது பற்று, புகழின் மீது பற்று, செல்வாக்கின் மீது பற்று என்ற பற்று. இது மனிதர்க்குரிய இயல்புதான். ஆனாலும் மனிதன் தன்னுடைய கடமை உணர்ந்து, அதாவது இறைநிலையே மனிதனாக வந்திருக்கின்றான், நம்முடைய பிறவியின் நோக்கம் அந்த இறைநிலையை உணர்வது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த ஐவகை பற்றிலும் கவனத்தோடு செயல்பட்டு அளவு முறை காத்து வாழ வேண்டும் என்கின்றார். அதாவது மகரிஷி அவர்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்கின்றார். ஒரு பொருளிடமும் அளவும் முறையோடும் இருந்தால் நமக்கு துன்பம் இல்லை. இதனையே தான் வள்ளுவர் பெருந்தகை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்கிறார். அதாவது எந்த பொருளில் இருந்து நீ விலகி இருக்கின்றாயோ அந்த பொருளினால் ஏற்படும் துன்பம் என்பது உனக்கு இல்லை என்கிறார். ஒரு பொருளை விட்டு நான் விலகி இருக்கின்றேன் என்றால் அந்த பொருளால் ஏற்படும் துன்பம் எனக்கு இல்லை. அது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது உலகில் உள்ள பொருட்களின் மீது உள்ள பற்று நீங்குவதற்கு பற்றில்லாத எல்லாம் வல்ல அந்த இறைவனின் பற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் மகரிஷி. அப்போ ஐவகை பற்றை நாம் விட வேண்டும் என்றால் இறைவனின் பற்றை பற்றி கொண்டால் ஐவகை பற்று நம்மை பற்றாது என்பதுதான் இதனுடைய உட்பொருள். நீரில் குளிக்க வேண்டும் என்பது அவசியம், ஆனால் நீரை அளவோடும் முறையோடும் பயன்படுத்த வேண்டும். அந்த நீரில் மூழ்கி விடக்கூடாது என்கிறார் மகரிஷி. நெருப்பு நமக்கு வாழ்க்கைக்கு அவசியம்தான். அந்த நெருப்பு நம்மை சுடாமல் பாதுகாத்து கொண்டு அந்த நெருப்பை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் மகரிஷி. இதே போன்றுதான் ஒவ்வொரு பொருட்களையும், ஒவ்வொரு நபரும் இருக்கட்டும், உலகில் உள்ள அனைத்து
உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு அளவு முறையோடு இருந்தால் நாம் இறைநிலையை விரைவில் அடையலாம் என்பதே மகரிஷி அவர்களுடைய கருத்து. வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.